இம்சை 11. தேஜுவின் பொட்டிக்கிலிருந்து வெளியேறிய கௌதம் விறுவிறுவென தனது காரை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டான். அவளை காயப்படுத்தி விட்டோமே என்ற வருத்தம் சிறிதும் இல்லாமல் திருமணம் நடக்காமல் போனதிலேயே மிகுந்த கோபம் கொண்டிருந்தவன், ச்சே, எத்தனை நாள் இவ பின்னாடி லோன்னு அலைஞ்சி இவளை ஒத்துக்க வச்சிருப்பேன். இப்படி எல்லாமே சொதப்பும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே. எவ்வளவோ கவனமா இருந்தும் இப்படி ஆகிடுச்சே என கார் ஸ்டீரிங்கில் ஓங்கி குத்தியவன் அவன் வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தான். அவனது வரவுக்காக, அவன் கூறப்போகும் விஷயத்துக்காக அவனது தாய், தந்தை, தம்பி என அவன் குடும்பமே அங்கு வாசலில் பதற்றத்துடன் காத்திருந்தது. அவன் கார் வரும் அரவம் கேட்டதும் அவர்கள் அனைவரும் ஆர்வமுடன் அவன் பதிலை எதிர்பார்த்து காத்து நின்றனர். வீட்டின் முன்னே வந்து காரை நிறுத்தியவன் அவர்கள் தன்னை எதிர்பார்ப்பது புரிந்ததும் சுற்றிலும் தன் பார்வையை சுழலவிட்டான். அங்கு தன் வீட்டு வேலையாட்கள் இருப்பதைக் கண்டு, வாங்க உள்ள போய் பேசலாம் என்றதும் சரி என தலையசைத்தவர்களை அலுவலக அறைக்குள் அழைத்து சென்று கதவை இறுக பூட்டினான். அறையின் உள்ளே வந்தவன் அவர்களை அமர சொல்லிவிட்டு தானும் அன்னையின் அருகே அமர்ந்து கொண்டவன், நான் கூப்பிட்டதும் அவ வந்துடுவான்னு தப்பு கணக்கு போட்டுட்டேம்மா. அவளை இந்த 10 நாளும் நம்ம வீட்லயே வச்சிருந்திருக்கணும். என்ன நடந்துட போகுதுன்னு நான் அஜாக்கிரதையா இருந்துட்டேன் என்றவனை பார்த்து அவன் தாய் கலையரசியோ, நான் தான் உன்கிட்ட படிச்சு படிச்சு சொன்னேனே, கேட்டியாடா நீ? இப்போ தப்பு பண்ணிட்டேன்னு வந்து நிக்கிற. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் சாதாரண ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, அவனை கொன்னு போட்டாவது அவளை தூக்கிட்டு வந்திருக்கலாம். அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கற மாதிரி நடிச்சு ஏமாத்திருக்கலாம். ஆனா இவன் பக்கத்துல கூட நம்மளால நெருங்க முடியாது என தன் கைகளை பிசைந்து கொண்டிருந்தார். கௌதமோ, நானும் அதனாலதான் அவ எப்போ அவளோட ஷாப்புக்கு வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவளுக்கு 1 வாரம் டைம் கொடுத்திருக்கேம்மா. அவனை டிவோர்ஸ் பண்ண சொல்லி மிரட்டிட்டு வந்திருக்கேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் என்றதும் அவனது தந்தை ஜெயராம் குறுக்கிட்டு, அவ டிவோர்ஸ் பண்ணுவான்னு நீ நினைக்கிறியா? ஏன்னா தேவ்ரியான் மாதிரி ஒருத்தனை விட்டுட்டு வர யாருக்கு தான் மனசு வரும்? அவளை பத்தி உங்களுக்கு தெரியாதுப்பா. அவளுக்கு பணத்து மேலேயோ ஆடம்பர வாழ்க்கை மேலேயோ பெருசா ஆசை இல்ல. அவ வருவா. நீ என்னை ஏமாத்திட்ட, உன்னை நான் ரொம்ப காதலிச்சேன், நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்லியே அவ மனசுல குற்ற உணர்வை வர வைப்பேன். அவ வரணும், வந்துதான் ஆகணும். ஆனா இப்போ பிரச்சனை என்னன்னா, அவன் மித்ராவ எங்கேயோ கடத்தி வச்சிருக்கானா. அவளை வச்சு இவளை மிரட்டிக்கிட்டு இருக்கான் போல. மித்ரா மட்டும் கிடைச்சிட்டா எல்லாமே நமக்கு சாதகமா முடிஞ்சிடும் என்றவனை குறுக்கிட்ட அவன் தம்பி கிஷோர், என்ன சொல்ற? மித்ராவையும் கடத்திட்டானா? அப்போ என்னோட கதி? ஏற்கனவே அந்த மித்ராவுக்கு என்னை கண்டாலே பிடிக்காது. நீ தேஜுவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறமாவது நான் மித்ராவை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சா நீ என்ன இப்படி சொல்ற? கலையரசியோ, அட இருடா, இவன் வேற. இவ்வளவு நாள் ஆச்சு, உன்னால அவன் மனசுல கொஞ்சம் கூட இடம் பிடிக்க முடியல. நீ எல்லாம் பேச வந்துட்ட. உன் அண்ணனை பாரு, கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துட்டான். அதில் கோபமான கிஷோர், மித்ரா ஒன்னு தேஜு மாதிரி ஏமாளி கிடையாதுமா. அவ ரொம்ப தெளிவு. அண்ணன் தேஜுவ லவ் பண்றதே அவளுக்கு பிடிக்கல. அதையவே கெடுத்து விடதான் பார்த்தா. சரி விடு, இப்போ நம்ம எல்லார் பிரச்சனையும் அந்த மித்ரா தான். அவ வந்துட்டா தேஜுவை ஈஸியா சம்மதிக்க வச்சிடலாம் என்றான் கௌதம். சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுடா. 1 கோடியா 2 கோடியா? முழுசா 50 கோடி. அதுவும் கவர்மெண்ட் வேல்யூ. வெளியில அதை வாங்க எத்தனை பேர் வெயிட் பண்றாங்க தெரியுமா? மகாபலிபுரம் பக்கத்துல 5 ஏக்கர் நிலம். அதுல போய் இந்த அனாதை பிள்ளைகளுக்கு ஆசிரமம் கட்டி நடத்திருக்காங்க. பிரிட்டிஷ்காரன் காலத்திலேயே கிடைச்ச நிலத்தை பரம்பரை பரம்பரையா பராமரிச்சுட்டு வந்தவங்க கடைசியா அந்த கலவனுக்கும் கிழவிக்கும் பிள்ளை இல்லைன்னதும் ஆசிரமத்துல வளர்ந்த இவளுங்க 2 பேர் பேர்லயும் எழுதி வச்சுட்டு செத்துடுச்சுங்க. நீயும் உன் தம்பியும் எப்படியாவது அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டா சொத்த ஆட்டைய போட்டுட்டு மொத்தமா கலட்டி விட்டுடலாம்னு பார்த்தா இப்படி ஆகிடுச்சே என சலித்து கொண்டார். எல்லாம் நம்ம திட்டப்படி சரியாதான் போய்கிட்டு இருந்ததுமா. எங்கிருந்து இவன் நடுவுல வந்தானோ, ச்சே என தன் கை முஷ்டியை மேஜையில் குத்தியவன் முகமோ ஏமாற்றத்திலும் கோபத்திலும் சிவந்திருந்தது. தேஜஸ்வினியும் மித்ராவும் வளர்ந்த அந்த ஆசிரமத்தின் தலைவர். அவர்களுக்கு பிறகு இவர்கள் அங்கு வளரும் குழந்தைகளை நல்ல முறையில் பார்த்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் இவர்களின் பெயரிலேயே அந்த ஆசிரமத்தையும் அதன் சொத்துக்களையும் எழுதி வைத்திருந்தார். அங்கு அவர்களுக்கு டொனேஷன் கொடுப்பதை போல வந்த கௌதம் இவ்வளவு பெரிய நிலமும் அதன் சொத்துக்களும்
இவர்கள் இருவர் பெயரிலும் இருப்பதை அறிந்து கொண்டவன் அதை எப்படியாவது தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள திட்டமிட்டு காதல் என்ற ஆயுதத்தை கையில் எடுத்திருந்தான். இருவர் பெயரிலும் இருப்பதால் தன் தம்பியையும் இந்த திட்டத்தில் இணைத்துக் கொண்டவன் குடும்பமாக சேர்ந்து சொத்துக்காக மட்டுமே தேஜுவிடம் நல்லவர்களைப் போல நடித்தனர். ஆரம்பத்தில் கௌதம் தன் காதலை சொன்னபோது மறுத்த தேஜு காலப்போக்கில் அவனும் அவன் குடும்பமும் தன்னிடம் காட்டும் அன்பை உண்மை என நம்பியவள். காதல் எனும் உணர்வு அவளுள் ஏற்படாமல் இருந்த போதிலும், சரி, யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கத்தானே போறோம், இப்படி ஒரு நல்ல குடும்பம் கிடைச்சா நல்லதுதானே என்று திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்திருந்தாள். இங்கே ஆரவ் விடியற்காலை பொழுதிலேயே உறக்கத்தை தழுவியவன் காலை 10 மணிக்குத்தான் எழுந்தான். அவளது குறும்புத்தனத்தையும் வாயாடி பேச்சையும் கண்டவனுக்கு பொழுது போவதே தெரியாமல் இருந்தது. தன்னையும் மீறி அவளை ரசித்திருந்த போது அவன் மனசாட்சியோ, என்ன பண்ற ஆரவ், அவளை பத்திரமா பாத்துக்க சொல்லிதான அண்ணா உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்கான், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என கேட்கவே அதில் சற்று சுதாரித்தவன் தன் எண்ணங்களை திசை திருப்பும் விதமாக, மித்ரா, உனக்கு ஏன் தேஜு அண்ணி மேல இவ்வளவு பாசம் என்றான். அவ எனக்கு கூட பிறந்த அக்கா மாதிரி. எனக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு அம்மா பிள்ளைய பாத்துக்கிற மாதிரி பாத்துப்பா. தப்பு செஞ்சா அப்பாவ மாதிரி கண்டிச்சு சொல்வா. எனக்கு எல்லாமே அவதான் என்று உணர்ந்து கூறினாள். ஆனா அந்த கௌதம பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. அவன் ஆளும் மூஞ்சியும் அவனை பார்த்தாலே எனக்கு நல்லவ மாதிரியே தெரியல. எவ்வளவு சொல்லியும் தேஜுதான் கேக்கல. அவன் ரொம்ப நல்லவன், நீதான் அவனை தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கேன்னு எனக்கே சமாதானம் சொல்வா. இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டே இருப்பேன். அதே நேரத்துல உங்க அண்ணன் அவளை கல்யாணம் பண்ணினதும் எனக்கு சந்தோஷம் தாங்கல. ஒரு பக்கம் கௌதம் கிட்ட இருந்து விடுதல, இன்னொரு பக்கம் அவளுக்கு நல்ல வாழ்க்கை. அதுதான் இவ்வளவு நாள் இருந்த டென்ஷன் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஜாலியா இருக்கேன் என்றதும், ரொம்ப நல்ல நட்புதான் என்றான் புன்னகைத்த வண்ணமே. அதே நேரம் அலைபேசியில் அறிவிப்பு மணி அடிக்கவும் அவன் கண்ட காட்சிகள் திகைத்து, பின்பு கோபத்தில் கொந்தளித்தவன் அதை தேவிற்கு அனுப்பி வைத்தான். என்ன ஆச்சு என அவன் கைபேசியை உரிமையாக வாங்கி பார்த்த மித்ராவிற்கு அதில் கௌதம் தேஜுவை அடிப்பது போலவும் அவன் கழுத்தை பிடித்து நெரிப்பது போலவும் இருக்க, அவன் பேசிய வார்த்தைகளும் தெள்ள தெளிவாக கேட்டிருந்தது. இம்சை 12. ஆரவின் கைபேசியில் இருந்த வீடியோவை பார்த்த மித்ராவின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது. இவன் திருந்தவே மாட்டான் போல. இனிமேலாவது இவன் தொல்லை இருக்காதுன்னு நினைச்சேன். இவன என்று கோபத்தில் அவனை ஏதாவது செய்தே ஆக வேண்டும் என அங்கிருந்து கிளம்ப முற்பட்டவளை தடுத்து நிறுத்திய ஆரவ், அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அண்ணி ஒன்னும் இப்போ சாதாரண ஆள் கிடையாது. தேஜஸ்வினி தேவ்ரியான். அது அந்த கௌதமுக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். அவனுக்கு இப்பவே புரிய வைக்கிறோம். எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட அண்ணியவே அடிச்சிருப்பான் என்றவன் திரும்ப தன் கைபேசியை எடுத்து பார்க்க, தேவ் இன்னும் அவன் அனுப்பிய வீடியோவை பார்க்காமல் இருப்பதை அறிந்தவன் அவனுக்கு அழைப்பை விடுத்திருந்தான். 2 முறை அழைப்பை ஏற்காத தேவ் 3வது முறையாக ஏற்றபோது, ஆரவ், நான் மீட்டிங்ல இருக்கேன் என சொல்லி முடிக்கும் முன்னரே, அண்ணா, உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன், அத உடனே பாருங்க என்றதும் ஆரவின் பதற்றமான குரலும் அவன் பேசும் விதமும் ஏதோ சரியில்லை என தேவிற்கு உணர்த்த, உடனடியாக அந்த வீடியோவை திறந்து பார்த்தவனுக்கு கண்களில் ஏறியது இரத்த வெறி. கோபத்தின் எல்லைக்கே சென்றிருந்தவன், ஆரவ், நீ உடனே அவனை தூக்கிடு. அவன நம்ம பழைய வேர் ஹவுஸுக்கு இழுத்துட்டு வந்துடு. நான் இப்பவே கிளம்புறேன் என்றவன் அழைப்பை துண்டித்த மறுகணம் அவன் அலுவலகத்தை விட்டு வெளியே வர, அடுத்த நிமிடமே சாலைகள் சீறி பாய்ந்தது அவனது கார். அதே தருணம் தேஜுவை தன்னிடம் வரவழைக்க தனது அடுத்த கட்ட திட்டத்தினை சிந்தித்தபடியே வீட்டின் முன்பு நின்றிருந்தான் கௌதம். அவன் வீட்டு வாயிலின் உள்ளே அதிவேகத்தில் வந்த ஜீப் மெரிடியன் அவன் முன்பு வந்து நின்றது. யார் என சுதாரிக்கும் முன்னே அதிலிருந்து இறங்கிய ஆஜானு பாகுவான உடல் தோற்றம் கொண்ட 2 நபர்கள் கௌதமை தூக்கி பின்புற கதவை திறந்து ஜீப் உள்ளே போட்டவர்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் வந்த வழியே சென்றிருந்தார்கள். டேய், யார்டா நீங்க? எதுக்குடா என்ன தூக்கிட்டு போறீங்க? அதுவும் எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்கே வந்து என்னையவே தூக்கிருப்பீங்க என கத்திக்கொண்டே வந்தவனை யாரும் அங்கு ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை.
அவன் அங்கிருந்து தப்பிக்க முயல அவன் கையையும் வாயையும் கட்டிவிட்டு, கொஞ்ச நேரம் சும்மா இருந்தேன்னா ஏதோ அங்க போற வரைக்குமாவது அடி வாங்காம இருப்ப. இல்ல என தனது நாக்கை மடித்து ஒற்றை விரலை மிரட்டும் தோணியில் ஆட்டியவாறு எச்சரித்து இருந்தான் அந்த அடியாள். சொன்ன நேரத்திற்குள் அவர்களது ஜீப் பழைய கைவிடப்பட்ட வேர்ஹவுஸ் பகுதியின் முன்பு நிறுத்தப்பட்டது. கௌதமை தர தரவென இழுத்து சென்றவர்கள் அவனை இழுத்து கொண்டு போய் உள்ளே தள்ளிவிட, கீழே விழுந்தவன் நிமிர்ந்து பார்க்கும்போது அங்கே இருந்தனர் தேவும் ஆரவும். ஏண்டா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் பொண்டாட்டி மேலேயே கைய வச்சிருப்ப என ஒவ்வொரு வார்த்தைக்கும் அழுத்தம் கொடுத்து கேட்டிருந்த தேவ் அவன் வயிற்றிலேயே எட்டி உதைக்க 10 அடி தாண்டி போய் விழுந்தான் கௌதம். வலி தாங்காமல் வயிற்றை பிடித்துக்கொண்டு ஆ வென கத்திக் கொண்டிருந்தவனை நெருங்கிய தேவ், உனக்கு எங்கிருந்து வந்தது இவ்வளவு தைரியம் என கூறிக்கொண்டே அருகிலிருந்த நாற்காலியை எடுத்து படாரென அவன் மேலே ஓங்கி அடித்தவன் தேஜுவை அடித்த கையையும் வளைத்து ஒடித்திருந்தான். அதில் மேலும் அலறியவன் அந்த வழியிலும், நான் கல்யாணம் பண்ணிக்க இருந்த பொண்ண நீ நீ நீங்க தான் வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. மித்ராவை கடத்தி வச்சுக்கிட்டு மிரட்டுறீங்க. அவ எனக்கு சொந்தமானவ. நீங்க தான் என அவன் திக்கி திணறி கூறி முடிக்கும் முன்னரே தனது ஷூ காலால் வாயிலேயே ஓங்கி மிதித்த தேவ் அவனின் ஒரு பக்க தாடையை உடைத்திருந்தான். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன, பேச நீ உயிரோட இருக்க மாட்ட. நீ யாரு, எப்படிப்பட்டவ, எதுக்கு அஸ்வினி பின்னாடி சுத்துன, எல்லாமே எனக்கு தெரியும்டா. தெரிஞ்சும் ஏன் இவ்வளவு நாள் உன்னை விட்டு வச்சேன்னு தெரியுமா? அஸ்வினிக்காகத்தான். அவ உன்னை ரொம்ப நல்லவன்னு நம்புறா. இப்பவே உன்னை கொன்னுட்டா உன்னை பத்தி புரிஞ்சுக்காமலே போயிடுவாளோன்னு தான் சும்மா விட்டு வச்சிருந்தேன். ஆனா எப்போ நீ என் அஸ்வினி மேலேயே கைய வச்சியோ, இன்னைக்கு உன்னை சும்மா விடுறதா இல்ல என்ற தேவ் அவன் அருகில் இருந்த நாற்காலியை கிரீச்சிடும் சத்தத்தோடு இழுத்து போட்டவன் அஸ்வினியை அடித்த கையை இழுத்து பிடித்தான். இந்த கைதான என் அஸ்வினிய அடிச்சது என்றவன் அவன் விரல்கள் ஒவ்வொன்றையும் பின்புறமாக அழுத்தி உடைத்தான். வலி தாங்காது அவன் கதற கதற தேவ் காதிற்கு அது விருப்பமான இசையாகி போனது. அவன் கதறலை ரசித்து கேட்டபடியே, என் அஸ்வினி மேலேயே கைய வச்சுட்டல்ல, உனக்கு நான் தேவ்ரியானா இல்ல, யமனா கூட இல்ல, அந்த நரகத்து ராட்சசனாவே மாறி உனக்கு தண்டனை கொடுப்பேன்டா என்று கர்ஜித்தவன் அவன் கழுத்து எலும்புகள் உடையும் அளவிற்கு இறுக்கி பிடித்திருந்தான். இன்னும் சிறிது நேரம் பிடித்தாலும் அவன் உயிர் போய்விடும் என்ற நிலையிலேயே அவனை விட்டவன் துடிக்க துடிக்க அவன் கையில் அமிலத்தை ஊற்றி எரித்திருந்தான். வழியில் கத்தி கதறி துடித்தவனது துடிப்பைக் கண்டு ரசித்தவன் அவனது அடியாட்களிடம், இவன் உயிரை தவிர வேற எதுவுமே இவனுக்கு இருக்கக்கூடாது. முக்கியமா அவன் கையையும் வாயையும் உடைச்சு விடுங்க என்றான். எல்லாம் முடிஞ்சதும் இவனை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடுங்க. என் அஸ்வினிக்கு இவனை பத்தின உண்மை முழுசா தெரியற வரைக்கும் இவன் சாகக்கூடாது, உயிரோட தான் இருக்கணும் என்றவன் உண்மையிலேயே அந்த நரகத்து ராட்சசனைப் போலத்தான் கௌதமின் கண்களுக்கு தெரிந்தான். வேண்டாம், என்னை விட்டுடு, இனிமே உன் பக்கமே வரமாட்டேன் என கதறியவனை பார்த்த தேவ், அத நீ என் அஸ்வினி மேல கைய வைக்கும் முன்னாடி யோசிச்சிருக்கணும். இட்ஸ் டூ லேட் என்ற தேவ் அந்த இடத்தை விட்டு வெளியேறினான். அவன் பின்னால் வந்த ஆரவ், டேய், ஏன் அந்நியவே அடிக்கிறியா என அவன் பங்கிற்கு ரத்தம் வழிந்த முகத்திலேயே மேலும் மேலும் அறைய வழி தாங்காமல் கதறினான் கௌதம். தேவும் ஆரவும் அந்த வேர்ஹவுஸை விட்டு வெளியேறிய அடுத்த நிமிடம் கௌதமின் அலறல் சத்தம் அந்த அறை எங்கும் எதிரொலித்தது. தேவ் வீட்டிற்கு வந்ததும் தன் மனைவி வரும் நேரம் என்பதை அறிந்தவன் அவள் வரும் முன் குளியலறை சென்று இரத்தக்கரை படிந்த தனது ஆடையை கலற்றி அதனை மறைத்து வைத்தவன் தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு வேறு ஆடை அணிந்து கொண்டான். எதுவும் நடக்காதது போல் அமைதியாக லேப்டாப் எடுத்து வேலை பார்க்க ஆரம்பித்திருந்த சிறிது நேரத்திலே அவள் மாடிப்படி ஏறி வரும் அரவம் கேட்டதும் அவனது சிந்தனை முழுவதும் அஸ்வினியை ஒருவன் அடித்துவிட்டான் என்பதிலேயே இருந்தது. தங்க தட்டில் வைத்து தாங்க வேண்டிய தன் மகாராணியை ஒருவன் அடித்துவிட்டான் என்பதை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அவளை ஏறெடுத்து பார்க்கவும் மனம் வலித்தது. அவள் அறையினுள் வந்து 10 நிமிடம் கடந்திருந்த போதிலும் இன்னும் அவன் தன்னை பாராமல் இருப்பது தேஜுவிற்கே ஆச்சரியம்தான். ஆனாலும்
என்று கௌதம் தன்னிடம் நடந்து கொண்ட விதத்தை நினைத்தவளது மனம் கலங்கியவள் சோர்வுடன் மெத்தையில் சரிந்தாள். இன்று நடந்த விடயங்களின் தாக்கத்தில் அதை யோசித்தபடியே உறங்கியும் போனாள். எந்த சத்தமும் வராததை உணர்ந்த தேவ் நிமிர்ந்து பார்க்க அவள் உறங்கிவிட்டாள் என்பது தெரிந்ததும் அவள் அருகே சென்று பார்த்தவனுக்கு அதிர்ச்சியே. அவள் பட்டு போன்ற மிருதுவான கன்னம் தடித்து சிவந்திருக்க கௌதமின் கைவண்ணம் அவள் கழுத்திலும் கன்னத்திலும் நன்றாக தெரிந்தது. அதை பார்த்தவனது விழிகளில் இருந்து சரேலென வழிந்தது இரு துளி கண்ணீர். அவள் வழியை இவன் உணர்ந்தவனாக மருந்தினை எடுத்து வந்தவன் அவள் கன்னத்திலும் கழுத்திலும் பட்டும் படாமல் மிருதுவாக பூசியிருந்தான். எதற்காகவும் கலங்காத அவனது மனம் தன்னவளின் காயம் கண்டு துடித்து போனது. ஏண்டி என்னை இப்படி கொல்ற? அவ அடிச்சா நீ வாங்கிட்டு நிப்பியா? அடிச்ச அவனை கொன்னு போட்டிருக்க வேண்டாமா? இந்த தேவ்ரியான் பொண்டாட்டியா இருந்துட்டு உனக்கு அவ்வளவுதான் தைரியமா? என்றவன் அதற்கு மேலும் அவளை காண முடியாதவனாக விலகி சென்றவன் அமைதியாக பால்கனி பக்கம் சென்று நின்றிருந்தான். தனது தோட்டத்து பூக்களையே ஆழ்ந்து பார்த்தவனது மனம் அவளை முதன் முதலாக சந்தித்த நாளை நோக்கி சென்றது.